ஸோ இந்த வீடியோவில் மணி ஸ்பெக்குலேட்டிங் ஸ்கீமை பற்றி தான், மணி சர்க்குலேஷன் ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து இந்தியாவில் வந்து இல்லீகல். அதை வந்து அவங்க வந்து எப்போயோ பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அதை வந்து யூஸ் பண்ணோன்னா ஏதோ ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணி அதுக்கு வேறு ஒரு கவரை வச்சுட்டு இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் நான் வந்து இதில் சொல்ல விரும்புகிறேன் இந்த வீடியோவில். ஸோ கமெண்ட்லலாம் வந்து என்னை வந்து திட்டுறதுனால எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. நான் வந்து திட்டுறவங்க எல்லாருமே இதில் பணம் போட்டிருக்கவங்களா இருப்பாங்க, இல்லை இதை நம்பிட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் வந்து கேள்வி கேட்பாங்க, ஏன் இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்லலை, ஏன் எங்களை இப்படி சேர்த்து விட்டீங்க, காசுலாம் கேட்பாங்க. அப்புறம் அவங்க காசு போயிடும்ல, அவங்க சம்பாதிக்கலான்னு தான் உள்ளே வந்திருக்காங்க, மற்றவங்கள கீழே சேர்த்து விட்டு. அப்புறம் அவங்க காசு போச்சுன்னா அப்புறம் அவங்களுக்கு தானே பிரச்சனை வரும், போலீஸில் கேஸ்லாம் போடுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இல்லீகல். இந்த ஸ்கீம்ஸை வந்து டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது இந்தியாவில். ஸோ அதனால் ஏதோ ஒரு கவரப்பு, நீங்கள் வந்து அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னால் என்னன்னே தெரியாமலாம் நீங்கள் பேசாதீங்க. இப்போ நான் ஒன்றும் எதுவுமே தெரியாமலாம் நான் வந்து ஒன்றும் வீடியோவில் மேக் பண்ணல. நான் எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இங்கே வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். ஈஸியாக ஏமாற்றிடுறானுங்க ஏதோ ஒரு கவரப் வச்சு. பிளைண்டாக நம்புகிறாங்க எல்லாருமே. எதுக்கு தான் அப்படி நம்புகிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ அப்படி வந்து மணி க்ரீடை வந்து தூண்டி விட்டுறாங்க. இதுதான் அவங்களுக்கும் வேணும். அவங்களுக்கு வந்து நீங்கள் கீழே சேர்ந்துட்டே இருக்கணும். இது நான் நிறைய எக்ஸாம்பிள் காட்டுவேன். இப்போ நீங்கள் இந்தியாவில் தான் இப்படியெல்லாம் எம்எல்எம் வந்து நம்மளால ஸ்பாட் பண்ண முடியுது, இவங்க எம்எல்எம் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் அப்ராட்லாம், அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் அங்கே வேறு மாதிரி ஸ்கேம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி ஸ்கேம் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன், என்கிட்ட வந்து கிளாஸ் வாங்க, வெபினார் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு $5,000 அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும், இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அங்கேயும் ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. அங்கே ஆனால் நீங்கள் நோட்டீஸே பண்ண முடியாது. ஸோ அவங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். பட் நமக்கு ஒரு சின்ன தாட் மட்டும் இருக்கும், இது எதுக்கு இவன் பண்ணுறான், இவன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறானே அப்படின்னு. அவங்ககிட்ட போய் ரிவ்யூலாம் எடுத்து கண்டுபிடிச்சி, அதில் ஒருத்தர் வந்து கெனடியன் ஒருத்தர் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. இவங்கெல்லாம் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் யூடியூப் வீடியோஸில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி எம்எல்எம் ஸ்கீம்ஸில் வந்து ஸ்கேம் பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இருந்த மாதிரியே தான் எனக்கு நான் இந்த அளவுக்கு தெளிவாக தான் இருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். பட் என்ன, கம்மி அமௌண்ட்டு தானே போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு $1 கூட வரல. உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன், நீங்கள் வந்து ப்ரூஃப்லாம் கேட்பீங்க. அஷ்யூர்ட் கேபிட்டல் சர்வீஸ் நீங்கள் பேர் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் புல்ஷிட்டு, இதெல்லாம் நம்பாதீங்க. அஷ்யூர்ட் கேபிட்டல் வெப்சைட்டே தூக்கிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தூக்கிட்டானுங்க. நியூ வெப்சைட்டா, நல்லா வாயில் வருது. இதில் வந்து 7,000 நினைக்கிறேன், 6,000 இதில் வந்து போட்டோம்னா இவங்க எப்படின்னா ட்ரேடிங் பண்ணி நமக்கு வந்து மாதம் வந்து 10% தருவாங்க. நம்ம கேபிட்டல் 10%, அது என்னன்னு தெரில. 6 மந்த்தில் 10% கூட கிடையாது, ஒரு 1.5 வாட்டி தான் வரும். இப்போ அவங்க இப்படி சொன்னாங்க. நான் வந்து போட்டதுக்கப்புறம் தான் இதை பற்றி நான் யோசித்தேன், இப்படி ஒரு ஸ்கேமில் கொண்டு போய் பணம் போட்டோமே அப்படின்னு. நான் ரியலைஸ் பண்ண உடனேயுமே பணம் வர்றதில்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னா, செபி வந்து இவங்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்களாமா. செபி இவங்க ஸ்கேம் பண்ணுறாங்க, இவங்க அன்யூஷுவல் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்குது இவங்க அக்கௌண்ட்டில். இவங்க இதுதான் சொன்னாங்க, எங்களோட கம்பெனி அக்கௌண்ட்டில் அன்யூஷுவல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறனால செபி எங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. அது அப்போ ஏதோ ஒரு எலெக்ஷன் டைமு,
அதை நல்லா யூஸ் பண்ணிட்டானுங்க. எலெக்ஷன் டைம் வேறு, எங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பணம் போட்டிருக்கப்ப இதெல்லாம் ரீசனபிளாக தான் இருக்கும் இந்த ரீசன்ஸ்லாம். பட் இவங்களை பற்றி நல்லா தெரிய நோண்ட தான் தெரியுது. இவங்க வந்து ட்ரேடிங்கே பண்ணல. சும்மா நான் வந்து இவங்க ட்ரேடிங் பண்ணுறாங்கன்னு தான் நினச்சேன். ஸோ அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டது வேறு. ஸோ பேசிக்காக எனக்கு வந்து ட்ரேடிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் வந்து ஒரு 2 வருஷமாக இப்போ ட்ரேடிங்கில் நான் இருக்கேன். நான் ட்ரேட் பண்ணிகிட்டும் இருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ நான் ட்ரேட் பண்ணுறேன். ட்ரேடிங்லேயுமே நிறைய ஸ்கேம் நடக்குது. நிறைய கால்ஸ் கொடுத்து ஏமாத்துறாங்க. இது வந்து அது கூட கண்டுபிடிக்க முடியாது. இது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஏமாத்துறாங்க. பட் ஆனால் எல்லாத்துக்குமே அவன் நல்லா இருந்தால் போதும், அவனுக்கு காசு இருந்தால் போதும். எவனுமே நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான், உனக்கு மேலே உனக்கு சேரணும்னு தோணுச்சுன்னா ஓகே நீ சேரு. நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு மேலே இருக்கவன் அமௌண்ட்டு கொடுக்கலின்னா நீ அவனை என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிட்டு நீ சேர்ந்துக்கோ. அப்படி சொல்லி அமௌண்ட்டை நான் திருப்பி தந்துடுறேன் சப்போஸ் சொல்லினா அப்படின்னு அவன் சொன்னான்னா நீ சேரு அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாத்திட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். சப்போஸ் நம்ம வந்து யாரையும் தடுக்க முடியாது. மணி கிரீடு வந்து எந்த லெவலுக்கு வேணாலும் ஒருத்தர் கொண்டு போயிடும். அதில் ஒரு விளைவு தான் இந்த மாதிரி கம்பெனி லாபம் பார்க்குறது எல்லாமே. இவங்களும் சொன்னாங்க, நாங்கள் வந்து பெரிய கம்பெனி. இது வந்து 2 வருஷம் ஆகுதுங்க வந்து இந்த பணம் போகிறத விட்டு முடிச்சிட்டாங்க. 2 வருஷம் ஆகுது. ஸோ இது நான் தெரிஞ்சே தான் போட்டேன். தெரிஞ்சே நான் போட்டிருக்கிறேன்னா எனக்கு இந்த மணி கிரீட் வந்து எவ்வளோ எமோஷ்னலாக அட்டாக் பண்ணுதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இதை நம்புறவங்க வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஸ்கோப்புமே இல்லை. இது ஒரு கம்பெனியே கிடையாது. இவங்க எந்த ப்ராடக்ட்டுமே செல் பண்ணல. பேசிவாக இருக்கட்டும், ஆக்சிஸ் இந்தியாவாக இருக்கட்டும், இன்னும் என்னென்ன பேரில் என்னென்ன கம்பெனி கொண்டு வந்தாலும் இருக்கட்டும், அவங்க ஸ்டேஜ்லேயே வச்சு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாம் எவ்வளோ பெருசாக பண்ணாலும் இது ஸ்கேம் தான். உங்களுக்கு வந்து அது புரியவே மாட்டேங்குது. இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் பிராண்ட் வேர்ட்ஸ் பேசுகிறதுனால எனக்கு ஒன்றும் லாஸ் கிடையாது. நான் இங்கே வந்து உண்மையை சொல்கிறது தான் வந்திருக்கேன். ஸோ நான் இதுலேயும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஒன்றும் பெருசாக இம்பேக்ட்லாம் இல்லை. இன்னும் இம்பேக்ட் பெருசானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. 30,000 போனது, 50,000 போனது, எல்லா கதையும் இருக்குது. ஸோ இது வந்து மணி கிரீடு தான். அந்த ஒரு செகண்ட் நம்ம வந்து யோசித்தோம்னா நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பண்ணாமல் இருந்திருப்போம். அந்த மணி கிரீடில் நம்ம பண்ணிடுவோம். ஸோ அதுதான் பெரிய தப்பே. மணி ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி உங்களை நல்லா வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. நீங்களே கொஞ்ச நேரம் அந்த மார்க்கெட்டை உங்களை சேர்த்திடுவாங்கள்ல மேலே இருக்கவங்க, நல்லா சூப்பராக பேசுவானுங்க. ஆனால் காசு போச்சுன்னா ஒன்றுமே பேச மாட்டானுங்க. அவ்வளோதான். அடுத்து அவனுங்க அந்த நம்பர்லாம் டெலீட் பண்ணிவிட்டு சிம்மை மாற்றிட்டு அவனுங்க வேற ஒரு சிம் வாங்கிட்டு வேற ஒரு கஸ்டமர் பேச பார்த்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. நானும் இப்போ யாராவது வந்து இப்படி இல்லை, இந்த எம்எல்எம்லாம் என்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா பிரச்சனை தான் ஆகும். ஏன்னா பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் இருக்காங்க. எப்படி இவனுங்களாம் மார்க்கெட்டிங் பண்ணுறானுங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் ஏமாற்றிட்டானுங்க ஆல்ரெடி. ஏமாந்தவன் வீதிக்கு 4 பேர் இருக்கான். ஆனால் அவன் வந்து வெளியே வந்து பேச மாட்டேங்கிறான். பேசாதனால தான் இந்த மாதிரி கம்பெனிலாம் ஆட்டிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டர்ஸு அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனுங்களும் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அதுதான் பிரச்சனை. பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து வெளியே பேசுகிறதில்ல. மணி போயிடுச்சு, நம்ம ஏமாந்துட்டோம், நம்மளே ப்ளேம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதுவுமே பேசாமல் இருந்துக்கிறாங்க. ஸோ அதுதான் தப்பு. சரி, சரி இது ஒரு ப்ரூஃபு நான் ஏமாந்ததுக்கு. சரி, நான் வந்து இதுதான் இந்த ஆக்டை பற்றி நான் சொல்லணுன்னு தான் வந்தேன். ஸோ அதை நான் படித்து நான் வந்து சொல்லிடுறேன். The specific provision under prescribed money circulation scheme
Banning Act 1978 read with relevant sections under cheating section 420 of IPC. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மணி சர்க்குலேஷன் ஆக்ட் ஸ்கீம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க 1978. ஸோ அதோடு சேர்த்து சீட்டிங் ஆக்ட் 420ன்னு சொல்கிறோம்ல, 420 ஆக்ட்டு. ஸோ இது வந்து சீட்டிங்காகவும் கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ 2 ஆக்ட்டுமே வந்து இது வந்து இல்லீகல்னு சொல்லுது. ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940, ட்ரக்ஸ் அண்ட் மேகிக் ரெடிமேட்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட். ஸோ இது என்னென்னா, ஃபேக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது. ஸோ ஏபி ஃபினான்சியல் டெபாசிட்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ ஆவரேஜ் பர்சன் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க இல்லை அமௌண்ட்டை, அவங்களோட சேஃப்டிக்காக இந்த இப்படி ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்ட்டுமே டு பி இன்வால்வ்ட் அண்ட் எஃபெக்டிவ்லி செக்டு அண்ட் ப்ரிவென்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் சச் dubious floated companies. Further, it is important to note that Andhra Pradesh is first state to ban money circulation schemes in 1965. Much later on, central government brought the Central Act in the year 1978. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்ட்டு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். The High Court came on companies. Further observed a modern scheme creates chain of customers and long unbroken chain ensures large amount of easy money. High Courtல சொல்லியிருக்காங்க, லார்ஜ் அதாவது நிறையா கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் செயினை க்ரியேட் பண்ணி மணி ஃப்ளோ பண்ணுறது இல்லீகல். அதுதான் எம்எல்எம் ஸ்கீம். It further observed that MLM scheme creates a chain of customers and long and unbroken chain ensures a large amount of easy money. The shorter and missing links in the chain result in earning lesser commission. Secondly, the person considered that does not get value he pays. ஸோ இதில் என்னென்னா, உங்களுக்கு மேலே இருக்கவன் வந்து அதிக கமிஷன் வந்து எடுப்பான். உங்களுக்கு கீழே இருக்கவங்க வந்து போட்ட காசு எடுக்க முடியாது. தேர்ட்லி, இப்போ என்னென்னா, நீங்கள் போட்ட காசு எடுக்கணும், நீங்கள் லாபம் சம்பாதிக்கணுன்னா நீங்கள் ஒரு 10 பேர்த்த கீழே சேர்த்து விடணும். ஸோ அதை இவங்க சொல்கிறாங்க. அது வந்து லாஸ்ட்டாக சேர்றவன் வந்து பணம் எடுக்க முடியாமல் போயிடுது. செகண்ட்லி, த பர்சன் கன்சிடர் டஸ் நாட் கெட் வேல்யூ ஹி பேஸ். தேர்ட்லி, த கம்பெனி கலெக்ட் service charges on sales of goods. No service charge can be collected while the goods are sold. என்ன சொல்கிறாங்கன்னா, கூட்ஸ் சேல் பண்ணுற, அதாவது அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜில் எதுவுமே கலெக்ட் பண்ணப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இல்லீகல்னு வந்து இத்தனை ஆக்ட் ப்ரூவ் பண்ணுது. 3 ஆக்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும், அட்வர்டைஸ்மெண்ட்டு செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார், மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு செக்டார், ஒரு ஆக்டு, அந்த ஆக்டுமே சொல்லுது இது வந்து இல்லீகல். மணி ஸ்பெக்குலேட்டிங் ஆக்ட் வந்து சொல்லுது மணி வந்து நீங்கள் ரொட்டேஷனில் விடக்கூடாது, இந்த மாதிரி எம்எல்எம்மில் விடக்கூடாது. இது வந்து நீங்கள் வந்து இந்த ஆக்டோட செக்ஷன்லாம் நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க டைரெக்டாக இதை பண்ண முடியாது. பண்ணுனா டைரெக்டாக நோட்டீஸ் பண்ணிடுவாங்க, ஈஸியாக மாட்டிக்குவானுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தனும் ஒரு ஐடியா கொண்டுட்டு வந்துட்டு இவன் சம்பாதிக்கிறான். இதை ஒரு கவரப்பாக வச்சுக்கிறானுங்க. இப்போ நார்மலாக போயிட்டு, இப்போ ஒரு எம்எல்எம் ஸ்கீம் வந்து வெறும் எம்எல்எம் ஸ்கீம், நீங்கள் இதில் பணம் போடுங்க. இப்போ நார்மலாக எம்எல்எம் ஸ்கீம்னால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பணம் போடுங்க, உங்களுக்கு கீழே ஆளை சேர்த்து விடுங்க, உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தட்ட போய் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது. அவன் வந்து சேர மாட்டான், ஓப்பனாகவே தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ நான் ஒரு ஆக்சிஸ் இந்தியா மாதிரி நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன், நான் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன், அதில் வர லாபத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது எவ்வளோ நல்லாயிருக்கு. இது வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணத்தை வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கானுங்க.
கீழே வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறவனா நல்லவன் கிடையாது. அவனும் திருடுறான். அவன் வந்து அவன் திருடுறான்னு சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அதுதான் உண்மை. அவன் திருடுறான், அவனுக்கு தெரியுது. அவனுக்கு இது ஒரு த்ரெட்டு, இது வந்து மக்களை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சுமே ப்ரமோட் பண்ணுவாங்க. அப்படியும் சில பேர் இருக்கானுங்க. அப்படி இல்லாமல் இதை பிளைண்டாக நம்பிட்டு இருக்கவனும் இருக்கான். ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஆக்ட் எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் ஒருத்தர் போட்டிருந்தாரு, இது கமெண்ட் பாக்ஸில். அதை தான் நான் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி இங்கே பேசிகிட்ருக்கேன். ஸோ இதுதான், இவ்வளோதான் ஆக்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நீங்களே ரிசர்ச் பண்ணியே இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு கூகுள் சர்ச்லேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கிடச்சிடும். எல்லாத்திட்டையுமே ஃபோன் இருக்குது. ஸோ அதை நல்ல வழியில் யூஸ் பண்ணுங்கள். இதில் எல்லாம் பணம் போடாதீங்க. ஒரு கம்பெனிக்கும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. எல்லாமே MLM தான், எல்லாமே புது ரீசன். பட் இருந்தாலும் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதெல்லாம் பிளைண்டாக நம்புகிறாங்க. ஏன்னா மக்கள் எத்தனை கோடி பேர் இருக்காங்க. அவன் எத்தனை பேர்த்த வேணால் ஏமாற்றுவான். என்னைக்கு ஏமாற்ற முடியாதோ அன்னைக்கு அவன் வேறு ஏதாவது ஒரு வழியை கொண்டு வருவான் ஏமாத்துறதுக்கு. நிறையா பண்ணுறாங்க. ஏங்க பிட்காயின்லாம் கோடியாக போகுதுங்க. ஏதோ பிட்காயின் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்களாம்மா. எப்படின்னு எனக்கு தெரில. ப்ராஃபிட்டபிலிட்டி பிட்காயினில் நீங்கள் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்து 1 to 2 ரிஸ்க் வச்சுருந்தீங்கனாவே உங்களால் 10% மேலே ஏர்ன் பண்ண முடியாது பர் மந்த்லி ட்ரேடிங்கில். நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிட்காயின் ட்ரேட் பண்ண தெரிஞ்சாலுமே 10% மேலே உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. அதுக்குமே நீங்கள் வந்து எமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இவங்க எப்படி இவங்க வந்து 100% கொடுக்குறாங்க பிட்காயின்லாம் ப்ராஃபிட்டு. இதெல்லாம் என்னன்னே எனக்கு புரியல. எதை நம்பி இத்தனை பணம், எவ்வளோ பணம் போடுறாங்க. ஒருத்தர் 1 கோடி போடுறது பெருசு இல்லை. 1 லட்சம் பேர் 1 கோடி போட்டால் அதில் கவர்மெண்ட்டு, அந்த பணம் கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ணும் சொசைட்டியில். ஸோ அவ்வளோ பணம், அவ்வளோ பணத்தை ஏமாத்துறானுங்க. அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து கீழே கெட்ட வார்த்தையில் பேசுகிறவனுக்குலாம் நான் ஒன்றும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே முட்டாளுங்க, ஏமாத்துறானுங்க உங்களை. நல்லா கண் முழிச்சு பாருங்கள், இதுதான் நடக்குது. நீங்கள் இருக்க அந்த மணி கிரீடு எமோஷனை விட்டு வெளியே வாங்க. இது வந்து நான் ஃபீல் பண்ணது, நான் பட்டதுனால நான் சொல்கிறேன். இதில் நான் ஒன்றும் இந்த கம்பெனி சொன்னோம், நானும் ஒரு கம்பெனியெல்லாம் வச்சுருக்கல. நானும் நார்மல் பர்சன் தான். சொசைட்டியில் இப்படிலாம் நடக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். இவனும் கண்டிப்பாக போக தான் போகிறான். எல்லா கம்பெனி, எல்லா MLMமே ஒரு நாள் மூடிட்டு போக தான் போகிறான். ஆக்சிஸ் இந்தியாவாக இருந்தாலும் சரி, பேசிவாக இருந்தாலும் சரி, அவனுங்களுக்கு தேவை ஒரு ஈஸியான ஒரு ரீசன். ஸோ அஷ்யூர்ட் கேபிட்டல் சொல்லிட்டு போன மாதிரி பணம்லாம் திருப்பிலாம் வராது. இவனுங்க சும்மா ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ப வச்சுக்கிட்டே இருப்பானுங்க ஒரு வருஷம் 3 வருஷத்துக்கு. அப்புறம் நம்ம அப்படியே மறந்துட்டு சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டுவோம். ஸோ அவ்வளோ இதுதான், நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. யார் அங்கே இருக்கவங்கலாம் டேரெக்டாக அவனுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை. அவனும் உங்களை மாதிரி தான். அந்த ஆஃபீஸில் உட்காந்து வைக்கிறவனும் உங்களை மாதிரி தான். அவனும் பணத்தை ஆசையில் வந்தவன் தான். உங்களை மாதிரி அவனும் பணத்தை போட்டிருப்பான். என்ன அவன் முதல்ல போட்டான், அவன் பணத்தை எடுத்துட்டான். ஸோ இதில் எல்லாமே இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் போட்டிருக்காரு, இதெல்லாம் படித்து பாருங்கள். நீங்கள் இந்த ஆக்டை பற்றி தமிழ்னு போட்டிங்கன்னா கூட எல்லா GTலையும் வந்துடும். கூகுள் இருக்குது, நீங்கள் எதை வேணால் சர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரிசர்ச் பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக ஏமாத்துறாங்க. கண்ணு முன்னாடியே உங்களுக்கு தெரியுது. பிளைண்டாக எப்படி நம்புறீங்கன்னு தெரியல எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நான் சொல்லலான்னு விரும்பினேன். வீடியோ ரொம்ப லாங் எடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதில் லைஃப் நிறைய பேர் போய் நான் பார்த்துருக்கேன். எவனையுமே நம்பாதீங்க. எல்லாமே உங்கள் பணத்தை வாங்குற வரைக்கும் மட்டும்தான். வாங்கினா ஒரு பதில் கூட அவனுக்கு சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கே ஒன்றும் தெரியாது. சரி, ஓகே, இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம்.
இந்த வெப்சைட்டில் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங் லீகலா இல்லை என்னன்ட்டு அதை பற்றி கீழே போட்டிருக்காங்க. ஆஸ் a report published by Federal Trade Commission which studied the business model of 350 MLM companies, 99% of the people who join MLM business lose money. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி 350 கம்பெனிஸ் எம்எல்எம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி கம்பெனிஸ்கிட்ட ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதில் 99% ஆஃப் பீப்புள் ஜாயின் பண்ணுறாங்கல்ல எம்எல்எம்மில், அவங்க எல்லாமே மணி லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மே பி எ பிரில்லியன்ட் பிஸ்னஸ் மாடல் ஃபார் த டாப் ஆஃப் த பிரமிட் சேல்ஸ் பீப்புள், பட் ஃபார் த gullible public it is loss certainly rather than a income opportunity. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி இந்த பிஸ்னஸ் மாடலில் வந்து பிரமிட் ஸ்கீமில் மேலே இருக்கவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கலாம், பட் கீழே சேர்றவங்க எல்லாத்துக்குமே ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இது ஃப்ராடுலண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மேக்கிங் நியூஸ் எவ்ரிடே. இந்த மாதிரி ஃப்ராட் மார்க்கெட்டிங் கம்பெனி நியூஸ் வந்து டெய்லியும் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட்ஸ் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் எம்எல்எம் கம்பெனிஸ் இன் இந்தியா. எம்எல்எம் கம்பெனிஸ்க்கான ரெகுலேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லாத்தையும் நல்லா படித்து காட்ட முடியாது, இப்படி ட்ரஸ்டபுளான எம்எல்எம் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. ஆம்வே, அவோன் ப்ராடக்ட்ஸ், அவோன் வந்து சைக்கிள்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவோன் ப்ராடக்ட்ஸு, ஹெர்பா லைஃப், ஓவெல்க், இன்ஃபினிட்டஸ், மேரிக்கே, நேச்சுரா, பர்ஃபெக்ட், நியூகின், டப்பர் வேறு. ஆம்பே கண்டிப்பாக எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. த ஸ்கீம் ஆஃப் ஏர்னிங் கமிஷன் பேஸ்டு பேமெண்ட் பர்க்ஸ் டிபெண்டிங் அப்பான் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட் ப்ரொவைடர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ வந்து கூகுள் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், கூகுள் ஒப்பீனியன் ரிவார்ட்ஸ். நம்மளோட ஒப்பீனியன் வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து பர்க்ஸ்ன்னு சொல்லி தருவாங்க. நீங்கள் கூகுள் மேப்ஸ் உங்களுக்கு தெரியும், கூகுள் மேப்ஸில் வந்து நீங்கள் அவங்க ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்க்ஸ் தருவாங்க. லைக் டிஷர்ட்டு, சாக்ஸ் தருவாங்க, ஷூக்கு போகிற சாக்ஸ் தருவாங்க. அந்த மாதிரி பர்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எல்எம்மில் ப்ராடக்டை வந்து சேல் பண்ணுறது மூலமாக. திஸ் பிஸ்னஸ் ஒர்க்ஸ் ஆன் டைரக்ட் செல்லிங் மாடல் where the buyer directly purchase a product from the company instead of involving a middleman. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் வந்து இதோட பிஸ்னஸோட மாடல் என்னென்னா டைரக்ட் செல்லிங், பையர்கிட்ட டைரெக்டாக செல் பண்ணுறது கம்பெனி கிட்ட. However, thanks to weak regulatory framework in India, the MLM industry full of fraudulent products. என்ன சொல்கிறாங்கன்னா, ரெகுலேட்டரி வந்து அந்த அளவுக்கு வந்து ரெகுலேட் பண்ணல இந்த எம்எல்எம் இண்டஸ்ட்ரியை. அதனால் அதில் இருக்க லூப் ஹோல்லாம் யூஸ் பண்ணி நிறையா ஃப்ராடு கம்பெனிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எம்எல்எம் இண்டஸ்ட்ரி வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபிள் தான். எம்எல்எம் இண்டஸ்ட்ரியில் வந்து ரிஸ்க்கெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அதில் ஏன்னா பணம் போட தேவையில்லை. எம்எல்எம் அப்படி தான் ஒர்க் ஆகும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் என்னென்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராடக்டை நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறது, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது, அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணுறது, அது மூலமாக நிறைய பேர்த்து கம்பெனி ப்ராடக்ட்ஸும் வாங்க வைக்கிறது. அதான் மார்க்கெட்டிங். மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னால் என்னென்னா, உங்களுக்கு கீழே சேர்த்து விடுவீங்கள, அவங்கக்கிட்ட இருந்தும் உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் வரும், கொஞ்சம் தான் வரும். லைக் ஒரு ஸ்டாக் புரோக்கர் வந்து ட்ரேடர்கிட்ட இருந்து கமிஷன் வாங்குற மாதிரி. ஸோ லைக் தட். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒன்று தான் பார்க்கணும். இஃப் யூ ஆர் பீயிங் lured by one of your friends and family members into direct selling business or a pyramid scheme, ask yourself for the following questions upon your personal due diligence. ஸோ நீங்கள்லாம் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கல்ல அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கணும்.
ஸோ நீங்கள் வந்து தமிழில் சொன்னால் நீங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டபுளான வெப்சைட் தான். இவங்க வந்து ரிசர்ச் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இதெல்லாம் தான். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இது ஒரு நல்ல எம்எல்எம் கம்பெனி. எம்எல்எம் கம்பெனிஸ், நல்ல எம்எல்எம் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. பட் இது எம்எல்எம் இல்லை. இவனுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவனுக்கு எம்எல்ஏமே ஸ்கேம் பண்ணுறானுங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும். இஸ் த கம்பெனி செல்லிங் ஏ லெஜிட்மேட் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்? அந்த கம்பெனி ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆர் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். டஸ் த கம்பெனி ஹேவ் ஏ பேங்க் அக்கௌண்ட் இன் நேஷ்னலைஸ்டு பேங்க்? நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் அவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அக்கௌண்ட் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அமௌண்ட் உள்ளே வர அமௌண்ட்லாம் ஐடி ஃபைல் பண்ண முடியும். ஃபைல் பண்ணால் தான் அவங்க வந்து இன்கம் காட்ட முடியும். ஒரு கம்பெனினா கண்டிப்பாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து கையில் அமௌண்ட் வாங்கக்கூடாது. எல்லாமே ட்ரான்சாக்ஷனில் தான் நடக்கணும். டஸ் த கம்பெனி பே டேக்ஸஸ்? கம்பெனி டேக்ஸ் பே பண்ணுதான்னு எங்களுக்கு தெரியணும். இஸ் தேர் ஏ ரீஃபண்ட் பாலிசி? இஃப் எஸ், இஸ் தட் பீயிங் கம்யூனிகேட்டட் டூரிங் த பர்ச்சேஸ்? ஸோ இதில் வந்து ரீஃபண்ட் பாலிசிஸ் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கணும். ரீஃபண்ட் பாலிசிஸ் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து இது நான் பண்ணல, நான் வெளியே போகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையானதை அவங்க கொடுத்துட்டு உங்களை அனுப்பி விட்டுறணும். ரீஃபண்ட் பாலிசிஸ் எல்லாம் நீங்கள் ஏன்னா இது கிட்டத்தட்ட எம்எல்எம் எப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஒர்க் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு சாட்சியாக என்ன கொடுப்பீங்க? ஒரு சின்ன அமௌண்ட்டு ஒரு சின்ன அமௌண்ட்டு நீங்கள் கொடுப்பீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் கட்டுற மாதிரி தான். ஒரு கம்பெனிலேருந்து ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும்னா அட்வான்ஸ் பே பண்ண சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அட்வான்ஸ் டீலர்கிட்ட அட்வான்ஸ் பே பண்ணால் தான் அவங்க நிறையா ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அதை நம்ம ரீஃபண்ட் பண்ணால் தான் நம்மளை வந்து அதுலேருந்து எடுப்பாங்க, எம்எல்எம்லேருந்து வெளியே எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ரீஃபண்ட் பாலிசிஸ் இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். அப்படி இருக்குன்னா நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுறப்பயே இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். டஸ் த கம்பெனி ஹேவ் லோக்கல் ஆஃபீஸ்? கம்பெனி லோக்கல் ஆஃபீஸ் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும். அது இப்போல்லாம் பண்ணிடுறானுங்க, கம்பெனி ஆஃபீஸ் இருக்குன்ட்டு. ஓகே. இஸ் த கம்பெனி லிஸ்டட் ஆஸ் லெஜிட்டிமேட் பிஸ்னஸ் வித் த கவர்மெண்ட்? ஒரு ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ், ஒரு கம்பெனி ஒரு லெஜிட்டிமேட் பிஸ்னஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இருக்குது போல். இட்ஸ் அ கம்பெனி லிஸ்டட் ஆஸ் எ லெஜிட்டிமேட் பிஸ்னஸ் வித் த கவர்மெண்ட். அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸில் இருக்கா? கவர்மெண்ட்டோட கம்பெனிஸ் லிஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல கம்பெனியாக அது இருக்கா? ஒரு நல்ல இமேஜ் இருக்கா அந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் மேலே பார்த்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. ஏன்னா அவங்க டைரக்ட் எம்எல்எம் பண்ணுறாங்க. இந்த ஃப்ராட் கம்பெனிஸ்லாம் இதில் அப்படியே ஒன்று பண்ணுவாங்க. இஸ் த ப்ராடக்ட் ப்ரைஸ் ரீசனபிளி? நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டு ரீசனபிளாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இவனுங்க ப்ராடக்டே விற்கலைங்க, எல்லாமே போய் பேசியெல்லாம் சீரியஸாக போய் அவனுங்க அந்த ப்ராடக்ட் நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எம்எல்எம் பண்ணுறானுங்க. வெறும் பணத்தை மட்டும் ரொட்டேஷனில் விட்றானுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் லீகல் இன் இந்தியா. ஸோ மல்டி லெவல் மார்க்கெட் ஸ்கீம்ஸ் பாருங்க, இவங்க நான் சொன்னதே இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டி-லெவல் மார்க்கெட்டிங் ஸ்கீம்ஸ் எக்ஸப்ட் ஃபார் சர்டன் பிஸ்னஸ் தட் ஆர் கேரக்டரைஸ்டு as illegal multi-level marketing as they are done to trap innocent customers who invest in MLM schemes, and there is no actual trade in goods and service directly by the investor or the promoter. உங்களை ப்ரொமோட் பண்ணுறவங்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்குமே யாருமே அதில் வந்து
எந்த ட்ரேடுமே பண்ணல, எந்த கூட்ஸுமே அவங்க வந்து மாற்றிக்கல, எந்த சரக்குமே மாற்றிக்கல. மார்க்கெட்டிங்னு என்னது? ஒரு ப்ராடக்ட்டை தான் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியும். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் ப்ராடக்ட்டை மட்டும்தான் பண்ண முடியும். மார்க்கெட்டிங்னா என்ன? ஒரு விஷயத்தை அதை மக்களுக்கு சொல்கிறது, அதை பற்றி சொல்கிறது. ஒரு விஷயம் இருக்கணும் அங்கே. இங்கே விஷயமே இல்லைங்க. அந்த விஷயம் அது அந்த ப்ராடக்ட்டே இல்லை. ஏமாத்துறானுங்க. நல்லாவே நமக்கு தெரியுது. அப்படி இல்லாமல் தேர் இஸ் ஜஸ்ட் a promise that returns will be gained by the investor. நீங்கள் ஆக்சுவல் ட்ரேட் நடக்குதான்னு பார்க்கணும். ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறாங்களா, வாங்குறாங்களா, ட்ரேட் நடக்குதா அங்கே அப்படிங்கிறத நீங்கள் அங்கே பார்க்கணும். அப்படி இல்லாமல் அவங்க வெறும் ப்ராமிஸ் மட்டும், அதாவது இன்வெஸ்டர்ஸுக்கிட்ட வந்து வெறும் ப்ராமிஸ் மட்டும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். வெறும் ப்ராமிஸ், இது எல்லாமே ப்ராமிஸ் தான் அவனுக்கு கொடுக்குறானுங்க. வெறும் ப்ராமிஸ் மட்டும்தான். உங்களுக்கு எது கிடைக்கும், அது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. However, such promises never materialize and return huge losses to investors. அந்த ப்ராமிஸ்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. அதாவது கடைசியாக என்ன உற்பத்தி ஆகும்னா ஹியூஜ் லாஸஸ் மட்டும்தான் இன்வெஸ்டர்ஸுக்கு உற்பத்தி ஆகும். இதை ஸ்டார்ட் பண்ணுறவன் பணம் அதிகமாக சம்பாதிப்பான். மேலே இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமேட் ஸ்கீமில் அவன் தான் அதிகமாக சம்பாதிப்பான். இது அவனுங்களுக்காக மட்டும்தான் இவனுங்க இதை பண்ணுறானுங்க. அவனுங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு இதை பண்ணுறதே அவனுங்க ஏமாற்றி சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு பொய்யை ஏன் அப்படி நம்புறீங்கன்னு தெரில. சீரியஸாக எனக்கு புரியல. அது வெறும் ஒரு கவரப்புங்க. அந்த கவரப்பை எப்படி நம்புறீங்கன்னு தெரில. ஸோ இதுதான் அந்த ஆர்டிக்கல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுங்க. அவ்வளோதான். கூகுளில் போட்டாவே எல்லாம் வரும்.